காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய மின் அலங்கார தேர்பவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோணியாரை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் காமராஜர் சாலையில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஜூன் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெருவிழாவின் மின் அலங்கார தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேர்பவனியை முன்னிட்டு ஆலயத்தின் மறைவட்ட முதல்வர் காரைக்கால் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் சாமிநாதன் செல்வம் இணை பங்கு குரு சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து தேர் பவனியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து புனித அந்தோணியார் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர் பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரின் பாடல்களை ஜெபித்தபடி வீதியுலா வந்தனர். உங்கள் கவனமெல்லாம் புனித அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய தேரினை நோக்கி இருக்க வேண்டும். உங்கள் கைகளை மேலே உயர்த்தி ஆட்சி வருக, ஒரு திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல மைக்ல